வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஆமா, இது நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம விஸ்டம் ஆஃப் சேஜஸ் ரைசிங் அபவ் அட்வர்சிட்டி அப்படிங்கிற குறிப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான வாழ்வியல் தத்துவங்களை ஆராய போறோம். ம் அதாவது பழங்கால சிந்தனையாளர்கள் சொன்ன தத்துவங்கள். கரெக்ட். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வாழ்க்கையில சோர்வு வரலாம், தோல்வி வரலாம், இல்ல ஒரு வேலை கிடைக்காம உங்க மனசு உடையலாம். அது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஆமா. இந்த உணர்வுகளை நீங்க எப்பவாவது கடந்து வந்திருக்கீங்களா? எல்லாமே முடிஞ்சுடுச்சு, இனிமே எந்த நம்பிக்கையும் இல்ல அப்படின்னு என்னைக்காவது நீங்க இருட்டுல உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணாத மனுஷங்களே இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மைதான். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். இந்த இரண்டு சூழ்நிலைகள்ல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சில மகான்கள் நமக்கு வழி சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இல்லையா? இப்போ மாடர்ன் சைக்காலஜி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, இதுல 4 முக்கியமான சிந்தனையாளர்களை பத்தி நாம பார்க்க போறோம். வள்ளுவர், சாணக்கியர், விவேகானந்தர், அப்புறம் புத்தர். இந்த 4 பேரும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்தவங்க இல்லையா? கண்டிப்பா. ஆனா இவங்க தத்துவங்களை தனித்தனியா பார்க்கறத விட ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தான் ஒரு பெரிய பிக்சர் நமக்கு கிடைக்குது. ஓ, அந்த பிகர் பிக்சர் என்னன்னு சொல்லுங்க. ஒரு மனுஷன் தோத்து போய் நிக்கும்போது முதல்ல அவன் என்ன செய்யணும், அந்த தோல்வியை எப்படி அணுகணும், மீண்டும் எப்படி எனர்ஜியை கொண்டு வரணும், அப்புறம் எப்படி அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான வழிகாட்டுதல் இதுல இருக்கு. வாவ்! அப்போ இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த முதல் படியிலிருந்து ஆரம்பிப்போம். இது நம்ம திருவள்ளுவர்ல இருந்து தொடங்குது. சொல்லுங்க. நம்ம பலருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ரொம்ப ஆழமான வரிகள். ஆமா. இதோட மைய கருத்து என்னன்னா விதியோ இல்ல கடவுளே உன்னால முடியாது அப்படின்னு கதவை சாத்துனாலும் உங்க உழைப்பு உங்களுக்கு பலன் தரும். கரெக்ட். ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கூலி அப்படிங்கிற வார்த்தை. ஏன் அப்படி சொல்றீங்க? இத பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பான வியாபார பரிவர்த்தனை மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன். ஓஹோ, அந்த கோணத்துல யோசிக்கலையே. இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, மாசம் 30 நாள் உழைக்கிறீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுத்துதானே ஆகணும். கண்டிப்பா, வேற வழி இல்ல. அதே மாதிரி தான் இயற்கையும். விதி உங்களுக்கு எதிரா இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு இயற்கை அந்த கூலியை கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. ரொம்ப திமிரான ஒரு நம்பிக்கை இது. ஆமா. கடவுளே முடியாதுன்னு சொன்னாலும் என் வியர்வை எனக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும் ஒருத்தன் நினைச்சா அவன் எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கணும். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், சொல்லுங்க. வள்ளுவர் இங்க வெறும் நம்பிக்கையா மட்டும் விதைக்கல. எல்லாம் சரியாயிடும் நம்புன்னு மட்டும் அவர் சொல்லல. பின்ன என்ன சொல்றார்? அவர் மெய் வருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப யதார்த்தமா பயன்படுத்துறாரு. மெய்னா உடல், வருத்தம்னா உழைச்சி கஷ்டப்படுறது. ஓ, அந்த பிசிக்கல் எஃபர்ட். ஆமா. ஒருத்தர் மனச்சோர்வுல இருக்கும்போது என்ன செய்வார்? அப்படியே முடங்கிடுவார். படுக்கையை விட்டு எழமாட்டார். ஆமா, அந்த பாரலைசிஸ் நிலை வந்துரும். ஒண்ணுமே செய்ய தோணாது. அத உடைக்கணுமானா மூளையில யோசிக்கிறத நிறுத்திட்டு முதல்ல உடலால உழைக்க ஆரம்பின்னு வள்ளுவர் சொல்றார். ரிசல்ட் வருதோ இல்லையோ அந்த ஆக்ஷன்ல இறங்குங்கிறார். அருமையான விளக்கம். ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம உழைப்ப கொடுக்கறது தான் டிப்ரெஷனை முறியடிக்கிற முதல் மருந்து. எக்ஸாக்ட்லி. அந்த உழைப்பு தான் மனச்சோர்வை உடைக்கிற ஆயுதம். சரி, இப்போ ஒருத்தர் உடலை வருத்தி உழைக்கிறார். தன்னோட 100% எஃபர்ட்ட போடுறாருன்னு வைப்போம். ஆனா அவர் திரும்ப திரும்ப தோத்து போயிட்டே இருந்தா என்ன பண்றது? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது உழைப்புக்கு கூலி கிடைக்குங்கிறது சரிதான். ஆனா நான் தப்பான இடத்துல குழி தோண்டிட்டு இருந்தா எப்படி தண்ணி வரும்? வர வாய்ப்பில்ல. அதான், வெறும் உழைப்பு மட்டும் போதாதில்ல. இங்கேதான் நாம வள்ளுவர்கிட்ட இருந்து சாணக்கியர்கிட்ட அந்த உரையாடலை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா தோல்வி வரும்போது அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற விவேகம் நமக்கு வேணும். கரெக்ட். சாணக்கியர் என்ன சொல்றார்னா, கஷ்டம் வந்ததால அப்படியே நின்னுடக்கூடாது, அதிலிருந்து என்ன கத்துக்கலான்னு யோசிக்கணும். தோல்விங்கிறது முடிவல்ல, அது ஒரு பாடம். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு மாற்று கருத்தை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன அது? அதாவது தோல்வி ஒரு பாடம் என்று சொல்வது ரொம்ப எளிது. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. தொடர் தோல்விகள் வரும்போது சோர்வடையாம அதிலிருந்து அந்த டேட்டாவை, அதாவது தரவுகளை மட்டும் பிரித்தெடுப்பது எப்படி சாத்தியம்? இது நிஜமாவே ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா வலிக்கும்போது யாராலும் லாஜிக்கா யோசிக்க முடியாது.
அதான் ஒருத்தர் பிசினஸ்ல தோத்து கடனாளியாகி நிக்கிறார்னா அவர் எமோஷனலா உடைஞ்சு போயிருப்பார். அவர்கிட்ட போய் டேட்டாவை எடுன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கதான் சாணக்கியரோட சைக்காலஜி ரொம்ப ஆழமா வேலை செய்யுது. அவர் தோல்வியை உணர்ச்சியா பார்க்காதீங்க, தகவலா பாருங்கன்னு சொல்றார். தகவலா பாக்குறதா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது அந்த தோல்விய உங்களுடைய ஐடென்டிட்டி கூட கனெக்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு தோத்து போன மனுஷன் அப்படிங்கிறதுக்கும் என்னோட இந்த பிசினஸ் பிளான் தோத்து போச்சு அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வாவ், ஆமா, ரெண்டும் முற்றிலும் வேறான விஷயங்கள். முதல் வாக்கியம் உங்களை அழிச்சிடும். ரெண்டாவது வாக்கியம் பிரச்சனைய உங்களை விட்டு தள்ளி வைக்குது. ஒரு சயின்டிஸ்ட் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ரிசல்ட் வரலனா சயின்டிஸ்ட் அழுதுட்டு இருக்க மாட்டாரு. இந்த அளவு தப்பா இருக்கு, மாட்டி ட்ரை பண்ணுவோன்னு அது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துப்பாரு. ஓஹோ, தோல்வியை ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி பார்க்காம ஆப்ஜெக்டிவா பார்க்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. இத கேட்டுட்டு இருக்கிறவங்க உங்க கடந்த கால தோல்விகளை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. ஆமா, அது ஒரு அழியாத தழும்பா இல்ல அடுத்த முறை என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு கத்து கொடுத்த பாடமா? இதுதான் சாணக்கியரோட வியூகம், தோல்விய தகவலா மாத்துறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இது. சரி, இப்போ நான் தோல்விய பாடமா ஏத்துக்கிட்டேன். ஆனா தொடர்ச்சியா அடி வாங்கும்போது எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிடும் இல்லையா? கண்டிப்பா மனசு சோர்வடைந்துடும். மீண்டும் எழுந்து ஓடுவதற்கான அபரிமிதமான மன பலம் எங்கிருந்து கிடைக்கும்? அதற்கான பதில தான் விவேகானந்தர் தர்றார். ஆமா, விவேகானந்தரோட வார்த்தைகளே ஒரு பெரிய எனர்ஜி தான். கரெக்ட். அவர் சொல்றார், எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நின்று விடாதே, உன்னுடைய சக்தியை நீயே குறைத்து மதிக்காதே. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. விவேகானந்தர் ஒரு இடத்துல கூட வெளியில இருக்கிற பிரச்சனைய பத்தி பேசவே இல்ல, பாத்தீங்களா? ஆமா, அவரோட முழு ஃபோக்கஸும் நம்ம உள்ள இருக்கிற சக்தி மேலதான் இருக்கு. கரெக்ட். பிரச்சனையோட அளவு பெரியதல்ல, நமக்குள் இருக்கும் ஆற்றலை நாம குறைத்து மதிப்பிடுவதுதான் உண்மையான பிரச்சனைன்னு அவர் சுட்டி காட்டுறார். இத சைக்காலஜில லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? அதாவது வெளியே நடக்கிற கஷ்டங்களை, வேலையின்மை, தோல்வி, இதையெல்லாம் பார்த்து பயப்படுறத விட்டுட்டு அக உலகத்துல உள்ள சக்தியை தட்டி எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்துறார். ஓ, வெளியில இருக்கிற சூழ்நிலையை விட நமக்குள்ள இருக்கிற சக்தி முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு பிரச்சனை வரும்போது அதை மாத்திர சக்தி எனக்குள்ள இருக்குன்னு நீங்க நம்புனா அது இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். நாம நம்மளே குறைச்சு மதிப்பிடும்போது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்து நம்மள முடக்கிடும். ஆனா நான் என்னால முடியும்னு விவேகானந்தர் சொல்ற மாதிரி நம்பும்போது அப்போ உங்க உடம்புல ஒரு சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் உருவாகும். பிரச்சனையை எதிர்த்து சண்டையிட தேவையான ஆற்றல் உங்களுக்கு தானா கிடைக்கும். வாவ், அப்போ வெளியில எவ்ளோ பெரிய புயல் அடிச்சாலும் உள்ள இருக்கிற நெருப்பை நம்ம அணைய விடக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இது கேட்கவே அவ்வளோ எனர்ஜியா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு பிராக்டிக்கலான சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? விவேகானந்தரோட வேகமான ஆற்றலுக்கும் ஒரு சமநிலை தேவை இல்லையா? ஏன்னா நான் தொடர்ந்து சண்டையிட்டுக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன்னா ஒரு கட்டத்துல பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. ஆமா, மிஷினே தொடர்ந்து ஓடுனா சூடாகிடும். ஒரு மனுஷனால எவ்ளோ காலத்துக்கு தான் உணர்ச்சிகளை இறுக்கி புடிச்சிட்டு போராட முடியும்? மனம் அமைதிய கோரும்ல. 100% உண்மை. எப்ப சண்டை போடணும்னு தெரியறது எவ்வளவு முக்கியமோ, எப்ப அமைதியா இருக்கணும்னு தெரியறதும் அவ்வளவு முக்கியம். அங்கதான் புத்தரோட தத்துவம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். புத்தர் ரொம்ப சிம்பிளா சொல்றார், இருள் நிரந்தரம் இல்லை, அமைதியாக இருங்கள், இந்த காலமும் கடந்து போகும். இது ஒரு கும்மிருட்டான அறையில் சிக்கிக் கொண்டது போல அல்ல. பின்ன எப்படி? மாறாக ஒரு இருண்ட இரவு விடிந்து சூரிய உதயத்திற்காக அமைதியாக காத்திருப்பது போல. நான் அப்படிதான் இதை பாக்குறேன். ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. ஏன்னா வெளியே புள்ளையடைப்புண்டோடு புதிரோடு சண்டையிடுவதை விட அது கடந்து செல்லும் வரை அமைதியாக காத்திருப்பதே சிறந்த வியூகம் இல்லையா? கண்டிப்பா. புயல் கூட போய் சண்டை போட்டா நம்ம தான் அழிஞ்சு போவோம். இதையெல்லாம் வைத்து பார்த்தா என்ன அர்த்தம்? புத்தர் நமக்கு என்ன சொல்ல வர்றார்? புத்தர் சொல்ற அந்த நிரந்தரமற்ற தன்மை, அதாவது இம்பர்மனன்ஸ், ரொம்ப பெரிய ஒரு மன ஆறுதலை தருது. ஓ, நிரந்தரமற்ற தன்மைனா இந்த கஷ்டம் எப்பவும் இருக்காது அப்படிங்கிறது தானே? ஆமா, கடினமான காலங்கள் நிரந்தரமற்றவை. நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம மூளை நமக்கு ஒரு பொய்ய சொல்லும். இந்த வழி எப்பவுமே உன் கூட தான் இருக்க போகுதுன்னு சொல்லும். ஆமா, அந்த நேரத்துல இருட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா புத்தரோட தத்துவம் அந்த பொய்ய உடைக்குது. எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு அமைதியா காத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். வாவ், அந்த அமைதி தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகும். எக்ஸாக்ட்லி. இது தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடுறது கிடையாது, இது ஒரு வியூக ரீதியான காத்திருப்பு.
ரொம்ப ஆழமான அதே சமயம் பிராக்டிக்கலான ஒரு உரையாடலா இது இருந்துச்சு. இப்போ நாம இந்த விவாதத்தோட இறுதி தொகுப்புக்கு வந்துட்டோம். ஆமா, நாம ஆரம்பத்துல ஒரு கட்டுரைய பத்தி பேசணும்ல. கரெக்ட். அந்த மூலக்கட்டுரையின் இறுதி வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நீங்க அத சொல்லுங்களேன். இன்று உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனா இதுவே உங்கள் வாழ்க்கையின் முடிவில்லை. மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பியுங்கள். வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமான வரிகள். ஆமா, இந்த 4 தத்துவங்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு முழுமையான வழிகாட்டுதல தருது பாத்தீங்களா? வள்ளுவரின் உழைப்பு, சாணக்கியரின் வியூகம், விவேகானந்தரின் ஆற்றல், புத்தரின் அமைதி. இத கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. இந்த 4 அணுகுமுறைகள்ல உங்க தற்போதைய சூழ்நிலைக்கு எந்த ஒன்று மிக அவசியமாக தேவைப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான சிந்தனை இது. ஒருவேளை சரியான நேரத்துல சரியான தத்துவத்தை பயன்படுத்துவதுதான் உண்மையான ஞானமோ? வாவ்! இது நேயர்களை நிஜமாவே யோசிக்க வைக்கும். உழைப்பா, வியூகமா, ஆற்றலா, இல்ல அமைதியா, எது உங்களுக்கு இப்போ தேவைன்னு நீங்களே தேடி கண்டுபிடிங்க. இந்த ஆழமான சிந்தனையோடு இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்றோம். மீண்டும் சந்திப்போம்.